நல்லா தூங்கினே இருப்பேன் மேடம். திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, என்ன தூங்கினுக்கிற மாதிரியே வாய்ஸ் வர மாட்டேங்குது. காலையில் வருவாங்க மேடம், வந்து மூஞ்சி இப்படிலாம் பார்த்துட்டு கண்ணுலாம் டொங்குனுக்குது. பீரை குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவீங்களா? யாரு மேடம்? பீர் குடிச்சு ஊற்றி விட்டேன் நான். நீ தானே ஃபர்ஸ்ட், நீ தானே கற்று கொடுத்த. அதெல்லாம் எதுவும் கிடையாது. கத்து கொடுத்த அப்புறம் நீங்க குடிச்சிட்டீங்க? இல்லை, இந்த தனலட்சுமி வேலூர்லேருந்து வந்திருக்கேன். வீட்டுக்கார் பிரச்சனை. என்ன பிரச்சனை? சந்தேகம். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். எப்படி கல்யாணம் பண்ணீங்க? என்ன நான் லவ் மேரேஜ் தான். எத்தனை வயசில்? 16 வயசில். இந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சனால என்னை ஸ்கூல் விட்டு நிறுத்திட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் விட்டுடுறேன், என்னை ஸ்கூலுக்கு அனுப்புங்கண்ணே அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க அனுப்பவே இல்லை என்னை. எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி வீட்டுக்கார் சும்மாவே அவங்க கூட ஓடிடுவான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு அங்கே சீத்தாப்பள்ளி செடி இருக்கும், அந்த கோல் வச்சுன்னு அடிப்பாங்க என்னை. எங்கள் அப்பா எங்கள் அம்மா யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்க அடிக்கிறது தடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னு கேட்டாக்கா, அக்கா கல்யாணம் வச்சுட்டுக்கிறோம், அவங்க தான் அத்தின்னுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால விட்டாங்க. நானும் சரிம்மா அப்படின்ட்டு அமைதியாகிட்டேன். நான் எனக்கு பொண்ணு பார்க்க இட்டுன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணினேன். அப்புறம் நல்லா தான் இருந்தோம், வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லை. அப்பா அம்மாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பையன், 2வது பொண்ணு, நல்லபடியாக தான் இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா நல்லா விற்று ஃபஸ்ட்டு 3 லட்சம், அது மாதிரி 7 லட்ச ரூபா கொடுத்தாங்க. கேட்க சொல்லலாம் காசு கொடுத்தாங்க. நானும் எதுவும் கேட்க மாட்டேன், எடுத்துன்னு வந்து கொடுத்துருவேன். கொடுத்து கார் போட்டாங்க. ஃபஸ்ட்டு கார் போட்டு நல்லா போய் நின்றுச்சு. அதுக்கப்புறம் சீட்டு பிடிச்சி எல்லாம் ஏமாற்றிட்டாங்க இவங்களுக்கு. நான் அப்பயே வேணான்னு சொன்னேன், அவங்க அம்மாவும் வேணான்னாங்க. யார் பேச்சையும் கேட்கல. ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்துன்னு ரொம்ப அமக்கலம் பண்ணின்னு மொத்த காசு செலவழிச்சு. ஒரு பொம்பளை என்ன சொல்லிச்சு, நீங்கள் துடுன்னு கேட்டிங்கன்னா கை பிடிச்சி ஏற்றுன்னு சொல்லிவிடுவேன். நீங்கள் கடன் கொடுத்தது திரும்ப கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்படி சொன்னாங்களா? ஆமாம், சீட்டு காசு அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கார் கட்டாமல் இருக்கவே இவங்க போய் கேட்டதுக்கு அது மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறமா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை ஆச்சு. அதனால வீட்டு விட்டு வெளியே வந்து. என்ன பிரச்சனை? அவங்க தங்கச்சி கல்யாண விஷயமா தான். பெரியவங்களாம் இருக்கு சொல்ல, சின்னவங்க இவங்க 4 பேர். அவங்க சின்னவங்கனால கல்யாணம் பண்ணி அவங்க எப்படி ஒன்றா இருக்கிறது, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள். அப்புறமா எங்கள் ஃப்ரெண்டு ஸ்கூல் மேட் தான், ஃப்ரெண்டு வீட்டு அவ மூலியமாக தான் அங்கே வீடு பார்த்துன்னு போன பிறகு அவளுக்கு எனக்கு சண்டே ஆயிடுச்சு. ஏன்னாக்கா ஈஸி பண்ண சொல்லி அமிச்சாங்க எங்கள் வீட்டுக்காரு. அமிச்ச உடனே நான் என்ன பண்ணேன், அவளை போய் கூப்பிட்டேன். புது இடம் கடை தெரியல வான்னு கூப்பிட்டதுக்கு அவனா சொல்லிட்டா, இல்லை நான் வரல, ஒன்று யாரும் பிடிச்சிக்க மாட்டாங்க, அப்படி பிடிச்சினா கூட பணக்காரா புடிடி அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. அதோட நான் அவகிட்ட பேசலை. அப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் கேட்டாங்க, ஏன் அவகிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி சொன்னேன் நான். அப்புறம் சரி விடுன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே பேசிக்கல, அமைதியாக ஆகிட்டோம். இவ ஃபஸ்ட்டு என்னை ஒரு பையன் லவ் பண்ணுன்னு சொல்லி சுற்றி நின்றான். அது நான் எங்கள் வீட்டுக்காரர் லவ் பண்ணது நான் சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் நான் அந்த பையனை போய் திட்டினாங்க, என்ன தான் லவ் பண்ணுறான்னு தெரியல, ஏன் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுற அப்படின்னு திட்டினாங்க. அதோட அவன் என் இதுல வரல, நானும் அவனை பார்க்கல, அவனும் என்னை பார்க்கல, நான் அப்படியே தான் இருந்தோம். அப்போ அந்த பொண்ணு நான் பண்ணிட்டா, இது மாதிரி லவ் பண்ணா என்ன சொன்னானே தெரியல, எனக்கு சரியா தெரில. எங்கள் வீட்டுக்காரர் அதே மெயினில் வந்துச்சு, அவகிட்ட பேசியிருப்பாளா, ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே 6 மாதம் செம்ம அடி வாங்குவேன் நான். நைட்டில் தூங்க விட மாட்டாங்க, அவ சொன்னது உண்மையா அப்படின்ட்டு அதே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு அப்போல்லாம் நான் எங்கள் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன், எது வந்தாலும் நம்மளே பார்த்துன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தேன், தனியாகவே இருந்தோம். அப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன், இது மாதிரிலாமா அப்படின்ட்டு. அம்மா திட்டினாங்க, இது மாதிரிலாம் பண்ணாதுப்பா, வானா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே போயின்னு தான் இருந்துச்சு. அப்போ தான் பீர் வாங்கி கொடுத்தாங்க. பீர் வாங்கி கொடுத்து, அது உண்மையெல்லாம் வெளியே வரும், அது குடிச்சா குடி, என் மேலே உண்மையான அன்பு இருந்தால் குடி அப்படின்னு குடி சொல்லிட்டு, நீ எனக்கு மட்டும்தானே உண்மையை சொல்லுன்னா அப்படியே அந்த இதுலேயும் அப்படியே தான் கேட்டாங்க எனக்கு.
அப்போ அதுவே நிறைய வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 4-5 வாட்டி வாங்கி கொடுத்தாங்க. அது உண்மை தெரியும். கட்டாயப்படுத்தி சாப்பிட சொன்னாரா? என் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா நீ குடிக்கணும். குடிச்சிட்டு அப்பயும் நான் இது மாதிரி தான் சொன்னேன். ஒரு வாட்டி குடிச்சோன்னா ரொம்ப பிடிச்சதா? இல்ல, இவங்க தான் வற்புறுத்தினாங்க ஃபர்ஸ்ட். சரி, அப்புறம் செகண்ட் தேர்ட் எல்லாம் அப்பயும் அப்படிதான். அதுக்கப்புறமா வாங்கி கொடுக்கல அவங்க. அப்புறமா நீங்களே வாங்கிட்டீங்களா? இல்ல, வாங்கல. அப்புறமா இந்த சண்டைலாம் நடந்துன்னு இருந்துச்சு. அப்படியே போய் நின்றுச்சு. 6 மாசம் அதுவே நடந்து. என்ன பண்ணுவாரு குடிச்சிட்டு? அவங்க குடிக்க மாட்டாங்க. உங்களை மட்டும் குடி வச்சுட்டு கேட்பாங்க. எவ்வளவு குடிக்க சொல்லுவாரு? அந்த டின்னுல வரும்ல, அதுதான். அப்புறம் என்ன பண்ணுவாரு? அது கேட்பாங்க. உண்மையை சொல்லு, தப்பு பண்ணியா நீ, அவங்ககிட்ட பேசுனியா அப்படிலாம் கேட்பாங்க. நானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்படியே இதுவாயிடுச்சு அது. அப்ப பசங்கள்லாம் என்ன பண்ணும்? பாப்பா எல்லாம் சின்ன பசங்க. அப்ப பாப்பாக்கெல்லாம் தெரியாது. அது மாதிரி இருந்துச்சு. அப்புறமா அப்படி நல்லா போய் இருந்துச்சு. இது நல்லா போறதா? அந்த பிரச்சனை வரல, திருப்பியும் வரல. நல்லாதான் குடிச்சு உண்மை சொன்னோன்னு விட்டுட்டாரு. எதுவுமே சொல்ல. அப்போ உண்மை ஓகே, எதுவும் தப்பு இல்லைன்னு விட்டுட்டாரு. எதுவுமே இல்லைன்னு விட்டுட்டாங்க. நானும் நல்லாதான் போய் நின்றுச்சு. அப்புறம் நான் இருந்த பழைய வீட்டுக்கே போனோம். போய் வாடகை தான் இருந்தோம். அந்த வீட்டுக்கு போனோம். மேலே ஒரு பொண்ணு இருந்துச்சு, சோனியான்ற பொண்ணு. வந்து எங்கள் பையன் வந்து சின்ன குழந்தையிலே கொஞ்சத்துக்கு வருவாங்க. அப்போ பழக்கமாச்சு. 6 வருஷமா தெரியும் அந்த பொண்ணு. அப்புறம் மேலே ஒரு பொண்ணு கோகிலான்னு வந்துச்சு. அப்போ வந்து நல்லா தான் பேசின்னு நல்லா இதுவாக இருந்தோம். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து பீர் கேட்டுச்சு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட. கேட்டுச்சு. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இவங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணும் குடிக்கும்னு தெரியும். தெரிஞ்சுன்னு அந்த சோனியா நானும் 3 பேர் என்ன பண்ணோம், எங்கள் வீட்டுக்கார் ட்ரிப்பு போயிட்டாங்க. ட்ரிப்பு போன உடனே ஒரு நாள் அந்த கோகிலான்னு பார்பர் ஷாப் வச்சுருக்குறான் அந்த பையன். அந்த பையன்கிட்ட பேசி நின்றுச்சு. அந்த பையன் வாங்கி வந்து வச்சு குத்தான் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுச்சு. அந்த சோனியா அந்த பொண்ணு வந்து எனக்காகக்கான்னொடனே நானும் குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாங்க. நான் பயந்துன்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். நான் அங்கே வந்து ட்ரெஸ்ஸே எல்லாம் மடிச்சாங்க. என்ன யாரு? கீஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார். எதுக்கு? நீ தப்பு பண்ணிட்டு வந்துட்ட, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இதெல்லாம் பண்ணும்போது பசங்க எங்கே இருக்கும்? ஏன் கூட தான் இருந்தாங்க. நான் மேல் வீடு அவங்களுக்கு. பசங்க கீழே இருப்பாங்க. நைட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தூங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்து சரக்கு அடிப்பீங்க? அன்னைக்கு மட்டும்தான் மேடம். எப்படி ஊறுகாலாம் வச்சு? அப்படிலாம். அப்புறம் எப்படி அடிப்பீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் கேட்கட்டும். கொஞ்சம் தான். எவ்வளோ? ஒரே ஒரு இதுவில் 3 பேரே குடித்தோம். பயந்துன்னு நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியுமா நீங்கள் பண்ணேன்னு? அம்மா சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னாங்க? திட்டினாங்க. அப்பா வந்து என்னை அடிச்சாங்க. என்ன வேலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. அப்புறமா அந்த கோகிலான்ற பொண்ணை இட்டுன்னு வந்தாங்க. அங்கே இட்டுன்னு போயிட்டு அடிச்சாங்க. சமைத்தே அடிச்சாங்க. சப்பாத்தி கட்டில் தான் அடிப்பாங்க எங்கள் வீட்டுக்கார். நீ எங்கேயோ போயிட்டு வந்த, போய் சொல்ல. அப்போ வந்து அந்த கோகிலா வந்து இல்லைதானோ என்னை சொல்லிடாத வேணாம் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் அந்த பொண்ணை நான் சொல்லலை. எங்கள் வீட்டுக்காரனா என்கிட்ட கேட்டாங்க, உண்மையா? ஆமாப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் அந்த சோனியா இருந்துன்னு, இல்லைண்ணா நாங்கள் எல்லாம் ஒன்றா தானே இருந்தோம், அந்த கோகிலா மேலே தான் நான் தப்புன்னு சொல்லி நின்றான். எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு மேலே தான் தப்பான். அப்பயும் கேட்டுதான் இருந்தாங்க. கேட்டுன்னு டெய்லி அடிச்சுன்னு தான் இருந்தாங்க. அந்த டைம்லாம் ஞாபகம் வர சொல்லலாம் அடிப்பாங்க, திட்டுவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணிருந்தாங்க. அப்புறமா அந்த சோனியா அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த பொண்ணுக்கிட்டலாம் பேசாதம்மா கோகிலா கிட்டலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரரும் சொன்னாங்க. சரி நான் பேசலனான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக என் கூட தான் உட்காந்து சாப்பிட்ணும் விளாட்னு ஜாலியாக இருந்தா சோனியான்றவ. அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வராங்களே, அவள் மேலே இருந்திருக்கிறான். எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு கூட கோகிலா கூட எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு அந்த பொண்ணு மேலே தான் இருந்துச்சு, உனக்கு தெரியுமான்னு. இல்லை நான் பார்க்கல அப்படின்னோடனே அந்த பொண்ணு லவ் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட போய் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணு போய் அங்கே பேசினுக்குதுன்னு அந்த பொண்ணை திட்டினாங்க. இவன்னான்ட்டா
உடனே நான் வந்து யாரையோ வச்சுன்னுக்கிறேன், அவங்க கூட தான் இருந்துச்சு தனாக்கா அப்படின்னு சொல்லிட்டான். அதுதான் மேடம் பிரச்சனையே. இப்போ நான் யாரையோ வச்சுன்னுக்கிறேன்ட்டு சண்டை. அந்த சண்டை நடந்துன்னு சொல்ல ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் வந்து அது நம்பர் எப்படி போச்சுன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. கரெக்டாக அவள் சொல்லி பேர்லாம் சொன்னான். சொல்லி அந்த 2 நாள் கழிச்சு என் செல்லுக்கு ஃபோன் வருது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த ஃபோன் பண்ணாக்கா பேர்லாம் வரும்ல, அந்த இது ஆப் இறக்கி வச்சுன்னுக்குறாங்க. அது மாதிரி பேர்லாம் வர சொல்ல பாரு அவள் சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சா, உன் செல்லுக்கு ஃபோன் வருது பாரு அப்படின்ட்டு என்கிட்ட எடுத்தாந்து அது ஒரு சண்டே ஆயிடுச்சு. சண்டே ஆகி அப்பா அம்மா எல்லாம் என்கிட்ட பேசின்னு அடிச்சின்னு இதே 3 மாதம் ஆயின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா இருந்துன்னு நீ வீட்டிலே இருக்காத, ஏன்னா போய் செத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவும் வீட்டிலலாம் இருக்காத, நீ எங்கன்னா போயிடு, இவ்வளோ அசிங்கம் பண்ணி நிற்கிற என்னை உட்கார வச்சுன்னு, நாங்களாம் இருக்கிற இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அப்புறமா நான் என்ன பண்ணேன், மலையனூர் கோயிலில் 6 நாள் இருந்தேன். போயிட்டு பசங்க வீட்டிலே இருந்தாங்க. எங்கள் மாமன் என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் சொல்லி எங்கள் வீட்டுக்காரே எல்லாம் 3 ஊருக்கும் சொல்லி என் பொண்டாட்டி யாரையும் வச்சுனுக்குறான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்தி விட்டு எங்கள் மாமன் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும், நீ என் பேர பசங்களாம் நீ தொடாத, நீ சாவ வச்சு போட்டுருவ அப்படின்ட்டு என்கிட்ட பசங்களே கொடுக்கவே இல்லை. இப்போ அந்த 6 நாள் நீ எங்கே போயிருந்த அப்படின்ட்டு அந்த 6 நாளில் கேஸ் கொடுத்துட்டு அந்த ஃபோன் கால் வந்து அந்த பையனை இட்டுன்னு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டுக்கிறாங்க. எனக்கு இது தெரியவே தெரியாது. எங்கள் சித்தி வந்தோடனே எங்கள் சித்தி அந்த பையன் யாரு, அது யாருன்னே தெரியல. அந்த பையனும் எனக்கு தெரியவே தெரியாது. ரெக்கார்டு எடுத்தாந்து காமிச்சாங்க. அவன் பேசுறதெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு கோகிலா தான் நான் தெரியும் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்லிக்கிறான். இவங்க ரெக்கார்டு எடுத்தாந்து என்கிட்ட காமிச்சாங்க. அந்த பையன் சொல்லி நம்பவே இல்லை என்ன. அந்த பையன் மேலே கேஸ் கொடுத்து அது ஒரு பிரச்சனையாச்சு. அந்த பையன் வந்து வீட்டாங்க வந்து முன்னால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, என் பேரில் கேஸ்லாம் கொடுத்துட்டாங்க, நான் எங்கள் ஊரில் தலை நிமிர்ந்தே நடக்க முடியல, நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு ஃபோன் கால் வந்ததுக்கா இது பிரச்சனை. எதுக்கு ஒன்று பண்ணாராம்? அந்த பொண்ணுங்க பண்ணி வச்சுக்குது அந்த மாதிரி வேலை. என்னது? அந்த சோனியாவும் கோகிலாவும் என்ன பண்ணாங்க? என் செல்லு எடுத்து பேசுவாங்க. இவங்க கேட்கும், அந்த பொண்ணு கோகிலான்ற பொண்ணு என் செல்லு கேட்கும், நான் கொடுப்பேன். அது மூலிமா வந்த பிரச்சனை இது. எங்கள் வீட்டுக்கார் இருந்து நீ தான் பேசினிருந்தன்ட்டு சண்டை. இப்போ வந்து ஓவராக சண்டே ஆகி என் பொண்டாட்டி கள்ள தொடர்புக்குது, என்னை சாவடிக்க பார்க்குறா அப்படின்னு நான் எழுதி கொடுத்துட்டு நான் சாவ போகிறேன், நான் டெய்லி கொலை முயற்சி பண்ணுறேன் நான் அவங்கள, அது மாதிரிலாம் சொல்லின்னுக்குறாங்க மேம். இப்போ எங்கே இருக்க நீ? நான் அவங்க கூட தான் இருந்தேன். நான் இப்போ சாமி கும்பிட்றதுக்கு போனேன், ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிட்றதுக்கு அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணினே இப்போ நீ எங்கே வரலினாக்கா நாங்கள் வந்து சண்டை நடக்கும், நான் அசிங்கப்படுத்தி விட்ருவேன்னு அப்படியே கத்தவாசி. எங்கள் அப்பா வந்து நீ முன்னெல்லாம் யார் இங்கே வர சொல்கிறது, தயவுசெய்து எங்கள் வீட்டாங்கெல்லாம் வராது போயிடு அப்படின்ட்டு அசிங்கமாக திட்டாங்க என்ன. நான் அதுன்னே வந்துட்டேன் நான். அதுக்கப்புறமா தர்ஷன பிரியா அவங்க தம்பி சொன்னாங்க, என்னை வந்து சொன்னானா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுக்கிறாங்க. நீ உன்னை சின்ன பையனாக உன்னை இது பண்ணிக்கிறான், உன்னை வந்து சொல்லின்னுக்கிறான். இதுதான் பிரச்சனை மேடம். இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் இதில்? எனக்கு வேணாம் மேடம், நைட்டில் தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க மேடம். என்ன பண்ணுறாரு? தூங்கினே இருந்தாக்கா செல் எடுத்துன்னு போய் கண்ணுக்கு நேராக வைக்கிறது, வச்சுன்னு உக்காந்துனேக்கிறாங்க, தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க. உண்மையை சொல்லு, நீ தப்பு பண்ணிட்டு தானே, நீ தப்பு பண்ணிட்டு வந்துட்டு தானே அப்படிலாம் கேட்குறாங்க. ரொம்ப அசிங்கமாலாம் அங்கே நான் தெருவுக்கு போகவே முடியல மேடம் என்னால். என் மேலே பழி ஏன் மேடம் போடணும்? அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கியா? என் மேலே ஏன் அவங்க பழி போடணும் தான் நான் கேட்குறேன். எந்த தப்பு நீங்கள் பண்ணல, அது ஊருக்கு சொல்லணும்னு வந்து உட்காந்துருக்கீங்க. ஆமாம், எங்கள் ஊர்லலாம் எங்கள் அம்மா அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தா, அவள் இருக்கிற இடம் தெரியல, அந்த பொண்ணு பாரு எவ்வளோ அசிங்கம் பண்ணினுக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கன்ட்டு இவங்களே வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. உன்னை உங்கள் ஊர்லாம் காரி துப்புறாங்க. எங்கள் சொந்தக்காருக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மேடம், இந்த மாதிரி தப்பு பண்ணிச்சு தானோ, தப்பு பண்ணிச்சு அப்படின்ட்டு.
எங்கள் பாப்பா என்கிட்ட வர்றதே இல்லை மேடம். படுக்க வச்சுட்டு இந்த கால் மேலே ஏறி நின்று அடிக்கிறது அதெல்லாம் பாப்பா பார்த்ததுலேருந்து அங்கே போய் எங்கள் அம்மா கிட்டலாம் அப்பா அம்மா படுக்க வச்சுட்டு மேலே ஏறி நின்று குத்துறாங்க அடிக்கிறாங்க. நான் போக மாட்டேன், எனக்கு பயமாகுது. என்ன வயசாச்சு பாப்பாக்கு? 4.5 வயசு ஆகுது பாப்பாவுக்கு. தம்பிக்கு? தம்பிக்கு 7 வயசு ஆகுது. பாப்பா வர்றதே இல்லை என்கிட்ட. மனைவி மாதிரி எனக்கு கிடைச்சது ரொம்ப கொடுத்து வச்சுவேன். நான் கொடுத்து வச்சுவேன், அவளுக்கு கிடைச்சிது. நானும் அவளுக்கு கிடைச்சது அவள் கொடுத்து வச்சதுதான். நாங்க வந்து ரொம்ப அந்நியமா எங்களை மாதிரி சந்தோஷமா இருந்ததும் யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. கஷ்டப்பட்டவங்களும் யாரும் கிடையாது. கடன் பட்டுட்டேன். அப்புறம் எப்படி வந்திருக்கீங்க? எங்க மாமியார் மாதிரி எங்க மாமியார் என்னை புள்ள மாதிரி பார்த்தாங்க. எங்க மாமனார் என்னை எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி கொடுத்து என்னை தூக்கி விட பார்த்தாரு. நான் தூக்கல, எல்லாரும் நஷ்டம் பண்ணிட்டேன். அவருக்கு அந்த கோபம் எங்க மாமனாருக்கு. அந்த ஒரு கோபத்தினால அவங்க ரொம்ப என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நான் இவ்வளோன்னா ஒரு வீடாக சேஞ்ச் பண்ணி நான் ஒரு வீட்டில் வந்து கொடுத்துன்னு வந்தேன் மேடம். எதுக்கு ஒவ்வொரு வீடாக சேஞ்ச் பண்ண? அதாவது அங்கே தண்ணி இல்லை, எதனா ஒரு பிரச்சனை, தண்ணி இல்லாத பிரச்சனை தான் வெள்ளூரில். அது நான் என்ன பண்ணேன், இங்கே ஒரு வீடு நாங்கள் ஒரு 4 வருஷமாக ஒரு வீட்டில் ரொம்ப சந்தோஷம், பணம் வரவு நல்லா இருந்துச்சு. சரி அந்த வீடே கேளு நம்ம போயிடலான்ட்டேன். அந்த வீடு கிடைக்காதனால பக்கத்துலேயே கட்டிச்சு. அது 4 போர்ஷனு. அந்த 4 போர்ஷனில் மேலே 2 பொட்டை பசங்க கொடுத்துனுங்கிறாங்க. நாங்கள் எப்படி இருப்பாங்க 2 பொட்டை பசங்க ஃபேமிலி, தனித்தனி ஃபேமிலி. நல்லா சந்தோஷமாக இருந்தோம் மேடம். நான் எங்கள் தனமா மாதிரி நான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், நான் டிரைவர், என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா கண்ணு கலையணும். ஏன் நீ ஃபோன் ஆன் பண்ணால் திட்டுவா. அந்த மாதிரி என் மேலே அன்பாக இருந்தவா இன்னைக்கு நான் வானான்ட்டு போகிறேன். என்ன காரணம் எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் தானே சொல்லணும். அதுதான் மேடம், இவ வந்து மேலே இருக்கிறவங்க ஃபுல் பிரெயின் வாஷ் பண்ணி விட்டாங்க. இவன் என்ன பண்ணுறான், இவங்க எவ்வளோ கொடுத்தாலும் அழிச்சுனுக்குறான், இவன் விட்டு போயிடு. அவளுக்கு எந்த குறைனா வச்சுக்கிறேன்னா கேளுங்க. இப்போ தான் போன வாரம் தான் ஏசி எடுத்து வந்து போட்டுக்கிறேன், ஒன்றும் மாட்டல. எங்கள் அம்மா வீட்டில் இருந்து வாஷிங் மிஷின் சண்டை போட்டு அடிச்சு தூங்க விடாமல் பண்ணிட்டு நீ வாங்கி வந்து போட்டுங்கன்னா மேடம். ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணும்? என் பொண்டாட்டி எனக்கு மட்டும் தான் சொந்தம். என் பொண்டாட்டி எனக்கு மட்டும் தான் சொந்தம் நான் நினைக்கிறேன். ரொம்ப லவ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டான், என் லவ்வுக்கு பதில் சொல்ல. நான் உண்மையான காதல், உனக்கு நான் துரோகம் பண்ணிக்கிறேன். குடிக்கிற பழம் கிடையாது. கேளுங்க நான் குடிச்சுனே இருப்பேன். நான் உங்ககிட்ட எப்பயோ ஒரு தடவை மேரேஜில் ஏதோ ஃப்ரெண்டுக்கு ஓசியில் கொடுத்தாக்கா அதுதான். அது கூட எதுவும் நான் போய் ஒயின் ஷாப்லேயே வாங்கிட்டு வந்தெல்லாம் இது யாருக்கும் இது பண்ண மாட்டேன். நான் டிரைவருங்க, ஒரு கண்ணு மூடி கண்ணை தரதுல என்னென்னவோ ஆகிடும். நான் கஷ்டப்பட்டு வரேன். நவம்பர் 1ஆம் தேதி வீட்டுக்கு வரேன். வீட்டில் இல்லைங்க, 10:30 மணிக்கு. எங்கே போயிருந்தாங்க கேளுங்க. அதான் மேடம், நான் மேலே இருந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னேன். அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நான் தர்ஷினிபிரியா வீட்டில் வேலைப்பாடில் இருந்தேன்னு சொன்னாங்க. அவளுக்கு தான் எங்களுக்கு சண்டை வந்து பிரியிற அளவுக்கு ஆச்சு. நீ அவகிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தா அவள் எனக்கு தெரியாம பேசினுக்கிறாங்க மேடம். அந்த ஒரே வாரம் தான் மேடம் எங்க அக்காவுக்கு வந்து பிளட் செக்அப் கொடுக்க போயிருந்தேன். எனக்கு பிடிக்காது நீ ஏன் செய்யற, என்னால் தான் இவ்வளவு பிரச்சனைன்ட்டு காலில் விழுந்து அழுதாவ. அதுக்கப்புறம் தான் நான் பேசினேன். எதுக்கு நான் சொன்னேன், உன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை, அவங்களுக்கு தெரிஞ்சா சண்டையாகும், நம்ம சாதாரணமாகவே பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் பேசினேன். நான் எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு பிடிக்காது நீ செய்யாத. அவள் எனக்கு பிடிக்கல, அவளோட கேரக்டர் எனக்கு அந்த மாதிரி ஆளுங்க கூட நீ தப்பா நீ நல்லவ போனா சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்கல, நீ அவாய்ட் பண்ணு. உனக்கு என்ன வேலை, சோறு ஆகி போட்டியா, குழந்தை ஸ்கூல் போய் விட்டியா, டிவி பார்த்தியா, தூங்கினியா, இதுதான் உன் வேலை. நான் உன்னை வந்து வேலைக்கு போ, உன்னை வந்து குடும்பம் பண்ணுறேன்னா. எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் மாதிரி என்னை பார்த்தவங்க ஆளே கிடையாது. தம்பி உங்கள் பேர் என்ன? செந்தில்குமார். செந்தில்குமார், ஒரு மனைவி என்ன பண்ணோன்னு நீங்கள் டிக்டேட் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, டிவி பார்த்தியா, படுத்து தூங்கினியா, குழந்தைய பார்த்து, அந்த மாதிரி சொல்ல ஃப்ரீயாக தான் விட்டேன். அவங்கள கேளுங்க, ஃப்ரீயாக விட்டாங்களே. வண்டி அப்பா 12,000 அவங்க எக்ஸல் போட்டு எக்ஸ்சேஞ்சில் போட்டு ஸ்கூட்டி எடுத்து கொடுத்தாங்க. அது நான் டியூ கட்டணும். அதுலேயும் எங்கள் மாமனாருக்கு தெரியாத வாங்கி கொடுக்கும் காசு. எங்கள் மாமியார் மாதிரி எனக்கு கிடைச்சது யாருமே கிடையாதுங்க, சத்தியம் அது. ஆனால் எங்கள் மாமனார் வந்து என்ன தெரியுங்களா, நான் இவ்வளோ பணம் அழிச்சிட்டேன்னு, இவன் முன்னேறலையே, அதனால அவருக்கு ஆகும். சரி, இப்போ என்னதான் பிரச்சனை? எனக்கு வந்து எனக்கு அந்த மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சந்தேகம்ன்ற மைண்டு வந்து இதுவாகி போச்சு. இவ்வளோ தூரம் பாசம் இருக்கு, ரொம்ப லவ் இருக்கு, யாராவது வந்து சொன்னா கூட அப்படி என்ன சொல்ற, இல்லை என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி கிடையாதுன்னு திட்டதான் செய்யும். 2 தடவை அட்வைஸ் பண்ணேன்.
இல்ல ஏன் உங்களுக்கு சந்தேகம் வருது அதை மட்டும் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் டியூட்டி முடிச்சுட்டு வரேன் வீட்டுக்கு, கையிலே செல்ஃபோன் வச்சுன்னு தூங்கினுக்குறாங்க. நான் ஒரு செட்டு தனியாக இவளுக்கு வச்சு வாங்கி கொடுத்துக்குது, கையிலே வச்சுன்னு தூங்கினுக்குறாங்க. ஒரு 12:30 மணிக்கு ஃபோன் வந்துருக்குது. எஸ்டின்றது வந்து செந்தில் தனலட்சுமின்ட்டு அந்த சிம்பிள் நாங்கள் போடுவோம். யாரு கேட்டு என்னத்துக்கு இந்த செல்லு நம்ம பேர் வருது, என்னாடி இது கதைன்னு கேட்டேன். அப்பயே அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்து நான் அந்த பொண்ணு சரி, நான் அதையும் சொல்லிட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுச்சு. அதையும் விட்டுட்டேன் மேடம். அந்த பொண்ணு எப்பவுமே கீழே தான் இருக்கும். அது சரின்னு அதுவும் ஃபோன் விட்டுட்டேன். வச்சுட்டு போய் ஃபோன் வந்துச்சு, நான் எடுத்து வச்சு யாருங்க என்னங்கன்னு பேசிட்டு அப்படியே தூத்துல அப்படியே வச்சுன்னு தூங்கிட்டு இருக்கிறேன். மேடம் நான் தப்பு பண்றத எப்பவுமே நான் கது தந்து விட்டே தான் மேடம் கது திறந்து விட்டு தான் தூங்கின்னு இருந்தாங்க. ஒன்றும் அந்த பிரச்சனை இல்லை. யாரு ஃபோனுன்னு கேட்டு தான் அடிச்சு அது மேலே கொடுத்துருச்சு. அது சரி, அது ஓகே விட்டேன், முடிஞ்சிடுச்சு. இன்னொரு நாள் டியூட்டி முடிச்சுட்டு வரேன், கது டாப்பால் போட்டு விட்டாங்க பாத்ரூம்ல. எதுக்கு போட்டாங்க? நான் விளையாட்டுல அவங்க வந்தாங்கன்னா எதுக்கு 11:30 கீழே போய் ஒளிஞ்சுக்குவேன், ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுன்னு பயங்காட்டு அதெல்லாம் பண்ற. எதுக்கு நீ பண்ற இதை? ஆனா நான் ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு தான் மூஞ்சிகள் கழுவுனேன் வந்து. ஆனா எந்த இதுவும் இல்ல, நான் கது தந்து விட்டே தான் பைத்தியாரியா நீ 11:30 மணி எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு வர மேடம். நீ டென்ஷன்ல வர, நீ என்ன பண்ணுகிற நீன்னு நான் கேக்குறேன். நான் விளையாட்டுத்தனமா எல்லாம் பண்ணுகிறது. ஒரு மெச்சூரிட்டி இல்ல மேடம். ஏமாந்த பொண்ணு அது, ஒண்ணுத்துக்கு லாய் கிடையாது. யார் எது சொல்றான்னு நம்பிடுறது. இப்ப என்ன வயசுமா உனக்கு? 24 23 வயசு. 23 24 நான் எங்க மாதிரி நாங்க சந்தோஷமா இருந்த நாட்கள் வந்து ரொம்ப நினைச்சாவே ஒரு மாதிரியா இருக்கு மேடம். ஆனா ரொம்ப என்ன இன்சல்ட் பண்றேன் மேடம். நீ பண்ணதுதான் நான் பண்றேன். என்ன பண்ண? எல்லா இடத்துலயும் என்ன அசிங்கப்படுத்தி கடைக்கு போனா அங்க கூட அவங்க சொல்றாங்க என்னம்மா நீ இப்படி பண்றீங்க. தனம்மா வந்து எடுத்த பேர் வந்து எங்க ஊர்லயே அவளை மாதிரி பேர் எடுத்தது யாருமே கிடையாது. இவ்வளவு மாதிரி அசிங்கப்படுத்தி விட்டா நான் தான். அதாவது நான் அது ஒரு தப்பு ஒத்துக்கிறேன் மேடம். கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், வாசி விட்டேன். இவங்க ஃப்ரெண்டுங்க மேடம், அவன் அந்த பையன் வந்தானா வந்து செல் அவங்க கிட்ட இருந்து புடிங்கி வச்சுன்னா என் போட்டோ வந்து அதுல இருந்துச்சு மேடம். நானே பார்த்தேன். நான் என்கிட்ட சொன்னேன் நான் பார்த்து அவனை அடிச்சு அப்புறம் போன் வாங்கி வச்சுன்னு இவங்க பேசினது நாங்க பார்த்து அடிச்சு அவனுக்கு ரத்தம் வந்து ஓடிவிட்டாங்க. அதுதான் மேடம் என்ன நடந்தது சொல்லுங்க. நானு இவன் வந்து எங்க ஊர்ல உக்காந்து எங்க தம்பி உட்காந்து பிரிட்ஜாண்ட உட்காந்துருந்தான். ஒரு கிராமத்துல வந்து புதுசா ஆள் வந்தா விசாரிப்பாங்க, யாரு எந்த ஊர் நீ புதுசாகிற ஏன்னா அதை எப்படி யாரா நீண்டு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஃபோன் யாருக்குன்னா போடுன்னா அவன் என்ன பண்ணுறான், போதையில் இருக்கிறான். ஃபோன் அவங்ககிட்ட கொடுக்குறான் பாரு. ஃபோனில் எங்கள் ஒய்ஃப் போட்டது இது எங்கள் ஊருக்காரன் பிடிச்சிட்டான். பிடிச்சி இவன் என்ன பண்ணுறான், அடிச்சு ஓடிவிட்டான். இவன் ஓட்ட உடனே எனக்கு ஃபோன் வருது. அப்போ இவகிட்ட இது ஃபோனு எனக்கு ஃபோன் பண்ணி உடனே நான் என்ன பண்ணுறோம், 2 பேரும் போகிறோம். அந்த ஊருக்காரு இப்போ தான்ப்பா இவன் இப்படியா ஓடிக்கிறான் பாருப்பான்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், இவங்க வீட்டு பின்னாடி ஒரு முள்செடி வருது. அந்த முள்செடி உள்ள போனால் 2 பேரும் நின்று பேசுகிறோம். அது ஏன்னா உள்ள இவங்க கிட்ட நான் பேசலாம் என்ன மேடம். அப்ப உனக்கு என்ன உனக்கு 10:30 மணிக்கு வேலை? இவங்க கிட்ட நான் பேசல. என்ன பண்ணிட்டு இருந்தேன் முள்செடி உட்காந்து நின்று பேசினுக்கிறாங்க. பேசினு எதுக்கு பேசினுக்கிற? அடுக்கும்பாறையில இருந்து வராங்க மேடம். மூடு தெரியற அளவுக்கு வச்சிருக்கீங்க. எழுப்பி இது பாரு யாரோ வந்துக்குறாங்க பாரு. மேடம் என்ன பேசினாங்க நான் சொல்லட்டுங்களா? அவனை விட்டு உன்னை நம்பி தானே வந்தேன் நானு. அப்படிலாம் நான் பேசவே இல்லை. நான் பேசினேன். நான் தான் கேட்டு உக்காந்துக்கிறேன் மேடம். பின்னாடி உட்காந்து கேட்டுக்கிறேன் மேடம். அப்படிலாம் பேசல. அதாவது வந்து நாங்க வந்து ஒரு நிமிஷம் என்ன பேசுனேன் அப்படிலாம் பேசல. நீ எதுக்கு இங்க வந்த, ஏற்கனவே எனக்கு இங்க பிரச்சனை ஆயிருக்குதுன்னா நான் எந்த விஷயமா நான் வந்தேன், என்ன புடிச்சு அடிக்கிறாங்க. நீ எதுக்கு போய் பேசின? எங்க அம்மா தான் எழுப்பி விட்டாங்க. அது எப்படி அம்மா எழுப்பி விடுவாங்க? 10:30 மணிக்கு யாரோ வந்தா புருஷன் சொல்லுவாங்க. 10:30 மணிக்குலாம் இல்ல, 10:30 மணி சண்டே ஆயிட்டு நான் அம்மா வீட்டுல இருக்கேன். அம்மா வீட்டுல இருந்தா பொண்ணு எழுப்பி விட்டுட்டா யாரு வந்திருக்காங்கன்னு பாக்க சொல்லுவாங்க. அவங்க வெளியே தான் நின்னு நின்னாங்க. அவங்க தான் பாப்பாங்க. பொண்ணு எதுக்கு எழுப்பி விடுறாங்க மேடம்? இது ஒண்ணே ஒண்ணுதாங்க. இருப்பா அவங்க யாருக்குமே பேச மாட்டாங்க. சான்ஸே கிடையாது மேடம். உள்ள எங்க மாமியார் படுத்துக்குது. நீங்க பேசிட்டு இருந்தாங்க நான் அப்படி கேட்டேன். அப்ப பொண்ணு எழுப்பி விட்டு தான் உங்க அம்மா கேட்க சொல்லுவாங்களா யாருன்னு? அவங்க யார் வந்தாலும் என்னதான் மேடம். சான்ஸே கிடையாது மேடம். அப்ப இத்தனை வருஷமா வீட்டுல இருந்த நீ? இத்தனை வருஷமா உன்னை எழுப்பி காட்டுனாங்க, பாருமா யார் வராங்கன்ட்டு. யாரோ வந்துக்கிறாங்க பாரு. யாருங்கன்னா மேடம் முன்னாடி படுத்துனுக்குறாங்க, உள்ள படுத்துன்னு இருக்கா. நீ ஏன் வந்து உள்ள இருந்து முன்னாடி இருக்கிறவங்களுக்கே தெரியும். என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? மேடம் எங்க மாமியாரு சரிப்பா ஏதோ ஆச்சு மன்னிச்சுட்டு ஏத்துக்கணும். எங்க மாமியார் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. சரி, அடுத்த பிரச்சனை என்னது? அடுத்த பிரச்சனை இவ என்னை விட்டு போனோம்ன்ற ஒரு தாட்லேயே இருக்கிறா. ஏன் அந்த தாட்டுக்குது கேளுங்க. டார்ச்சர் பண்றேன் நான். பின்ன புருஷன் கேட்பான் தான், நீ தப்புனா கிழக்கம் தான் கேட்பான். அதுக்குன்னு மேலே ஏறி நின்று குதிப்பீங்களா? சான்ஸே கிடையாது மேடம். இல்லையா? சத்தியமா கிடையாது. அடிப்பேன்.
மேடம் நான் வேற பியர் குடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவீங்களா? யாரு மேடம் பீர் குடிச்சு ஊத்தி விட்டேன் நானு. நீ தானே ஃபர்ஸ்ட் நீ தானே கத்து குத்த. அதெல்லாம் எதுவும் கிடையாது. கத்து கொடுத்த அப்புறம் நீங்க குடிச்சிட்டீங்க? இல்ல அவங்க நீ என்ன சொல்லி குத்த பூந்தோட்டத்துல இருந்து சொல்லு. மேடம் அவ வந்து டமாசாகல குடுத்தது அது. அவ இவ ஃப்ரெண்டுக்குறா உண்மையெல்லாம் வெளியே வரணும்னா தர்ஷ்ண பிரியான்றவ வந்து ஏதோ ஒண்ணு பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போட்டுக்கிறா. அவ என்கிட்ட சொல்லிட்டா. இவ ஓட்டவாயி என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டான் மேடம். அவ்வளோ எல்லாத்தையுமே சொல்லிடுவா. ஆனா இப்போ இந்த 3 மாசமா அவளுக்கு பியர் விஷயம் என்னது? நீங்க கட்டாயப்படுத்தி குடிக்க சொல்றீங்களா? சத்தியமா இல்லை மேடம், சத்தியமா இல்ல. தமாசாகல குடிச்சு அது ஜாலி டைப்ல பண்ணது. அது சீரியஸ் ஆகி போச்சு. இதுதான் மேட்டர். உண்மை வெளியே வரணும் நீ தானே. இவ அதே கண்டினியூ பண்ணிட்டுக்கிறா. எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் அவளும் கூட சேர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டா. அதுதான் தப்பு. அன்னைக்கு தான் குடிச்சது, அன்னைக்கு தான் வாங்கி, அன்னைக்கு தான் ட்ரெஸ் இல்லாம அடிச்சு சப்பாத்தி கட்டில் தான் மேடம் அடிப்பாங்க. தப்பு அது, தப்பு அது. நான் அடிச்சுட்டேன், கோவம் அடிச்சுட்டேன். நீ ஏன் அவளுக்கு கூட சேர எனக்கு பிடிக்கல. கோகிலா அவகிட்ட மட்டும் தான் நான் சேர சொன்னேன். பக்கத்துல இருக்கிற வந்து அவ வந்து ஒருத்தர் கூட தப்பான உறவு இருக்கு. இதுல வந்த பிரச்சனை தான் மேடம். அவனோட ஃப்ரெண்டு தான் இது. ஃபோன் வாங்கி அவங்க தான் மேடம் பேசுவாங்க. இவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். அவ தான் நம்பர் கொடுத்தாயா நம்பரை. இல்ல மேடம் இப்போ நான் பண்ணலன்னு சொன்னாக்கா சரி நான் பண்ணிட்டேன்னா இப்போ உண்மை வந்துச்சா? அதெல்லாம் சும்மா கதை மேடம். அவளே என்கிட்ட சாதாரணமா சொல்லிட்டா. தனமா நீ சொல்லு நான் ஏத்துக்கிறேன்டா. உன்னை ஏத்துனா நான் 2 மாசம் இப்போ இட்டுன்னு புது வீட்டுக்கு வந்துட்டோம். பொய் எல்லாம் சொல்லாத. நீ தான் எல்லாம் நான் தப்பு ஒத்துக்கிறேன். நீ தான் சொன்ன. நீ தான் சொன்ன. நீ அது மாதிரி தான் கேக்குற. என்னது கேக்குற? இப்ப நான் தப்பு பண்ணல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. உன்னோட போட்டோ எப்படி அந்த செல்லுக்கு போச்சு? இருங்க. அது உன்னோட போட்டோ எப்படி போச்சு? எப்படி போச்சு? அவங்க ஃப்ரெண்டு தான் அது வாங்கி வச்சுன்னு அதுதான் வச்சுன்னு. சரி என் போனே உங்ககிட்ட இருக்குது. நான் சாதாரண போன் தான் வச்சுக்கிறேன். நீ எப்படி அந்த போட்டோ அந்த செல்ல போச்சு அது சொல்லு. அந்த போட்டோ நான் குத்துன்னு சொல்றியா? நீ அப்ப எப்படி மேடம் 6 நாள் எங்க போயிருந்தாங்கன்னு கேளுங்க. 6 நாள் இல்ல, மலையனூர் கோயில்ல தான் இருந்தேன் நான். அன்னைக்கே நான் கூப்பிட்டேன். நானு எது கூப்பிட்ட? கூப்பிட்டேன்னா இல்லையா வா நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்னத்துக்கு காமிக்கிறேன்? என்னத்து அங்க போய் என்ன எதனா இது வச்சுட்டு வந்துட்டியா? நாங்க இருந்தேன் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட என்ன சொன்னேன் நான். என்ன சொன்னேன்? அங்கதான் இருந்தேன் மேடம். இவங்க போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இந்த மாதிரி நான் எத்தனையோ கேஸ் பாக்குறேன். போயிட்டு வராங்க எங்கன்னா போறதுங்க வந்து இந்த கோயில்ல இருந்து அந்த கோயில்ல இருந்து சொல்லிட்டு போயினே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லைங்க. யாரோட போனாங்க? இவங்க கார்ல ஏற்றி அமிச்சிட்டேன் வீட்டுக்கு. இவங்க வீட்டாண்ட போய் நீ தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஏற்றி வாங்கிக்கினாங்க. 6 நாளுக்கு தேடினுக்கிறேன் மேடம். இவங்க குடும்பத்துல யாருமே வரல. இவங்க அம்மாவும் நானும் தான் தேடினுக்கிறோம். இவங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க, வானா விட்டு போடுறோம். அது பிள்ளைங்களெல்லாம் விட்டு போயிட்டாங்க மேடம். பேக் தூக்கினேன். நீ தானே சொன்ன அச்சு சாவ வச்சிருவாங்க. இப்போ முந்தினத்து தம்பி இட்டுன்னு போறேன். நீ என் பையன் இட்டுன்னு போய் சாவடிக்கிறதுக்கு தான் இட்டுன்னு போறேன் நீ. மேடம் இது வந்து இவளுக்கு ஃபுல் பிரெயின் வாஷ் பண்ணி என்கிட்ட இருந்து பிரிக்கிறது பாக்குறேன். என்னை விட்டு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க 8-9 வருஷம் நல்லா இருந்தோம். எனக்கு ஒரு நிமிஷம். செந்தில்குமார் அண்ட் தனலட்சுமி, இப்போ உங்களுக்கு அவரோட வாழணுமா வேண்டாமா? இல்ல வேணாம். ஏன்? அவங்க செல்லு புடின்னு போயிட்டான் மேடம். அவன் வந்து சொல்றானா அந்த பொண்ணுகிட்ட அவங்க கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு துட்டு வாங்கி இவங்க கிட்ட துட்டு வாங்குறான் மேடம். யாரும் அந்த மாதிரி வாங்கல மேடம். நானும் செல்லு கொடுத்தேன். நானும் செல்லு வாங்கி அவனுக்கு கொடுத்தமிச்சேன் மேடம். அந்த பையனுக்கு இவன் அவங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிடாம இருந்தா மேடம். அந்த செல்லு அங்க போயிடுச்சு. செல்லு போயிடுச்சுன்னு நான் சொன்னேன்னா செல்லு வாங்கி கொடுத்தீங்க? அவன் அச்சு செல்லு வாங்கிட்டான் அவங்ககிட்ட இருந்து புடிங்கி. அந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு அந்த பையனோட செல்லு என்கிட்ட இருக்குது. அந்த பையன் பேர் என்னது? பேர் சொல்லு. அந்த பேர் நீயே சொல்லணும். ஜெயராமன்ட்டு. அது என்ன பண்ணீங்க? அந்த போனை நான் வாங்கி வச்சிருந்தேன். அந்த பையன் வாங்கி வந்து வச்சிருந்தான். இதான்டா எவிடன்ஸா? அவன் எங்கன்னா செத்து விட்டானா நம்மளுக்கு இதான் இது ஓடிவிட்டான். ஓடிட்டு அவனுக்கு தலையில 4 தையல் அடிச்சதுல. இங்க எனக்கு மறாத நாள் நான் ஃபோன் பண்றேன். இவ ஃபோன் பண்ணி நான் சாப்பிட மாட்டேன், நான் விஷம் குடிச்சிட்டேன், நானும் சாவ போறேன், நீ அந்த ஃபோனு அவனை சாவ வச்சிட்டீங்க நீங்க எல்லாம் நீங்க சாவ வச்சிட்டீங்களா அவனை? எனக்கு அப்புறமா ஃபோன் எடுத்துன்னு வந்து கொடுத்த பிறகு தான் மேடம் சமாதானம். அவன்கிட்ட வர வச்சு அவனை இன்னொருத்தனை வர வச்சு கொடுத்து அமிச்சோம் போன. அவன் எந்த வீட்டுக்காரனா செய்வானா இதை? ஏன் செஞ்சா? என் பொண்டாட்டின்னு நான் பாத்துனுக்கிறேன். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, என்ன வெளியே தள்ளுறதுக்குன்னே பாத்துனுக்குறாங்க. நான் எங்க வெளியே தள்ளுனேன்? என்ன பண்றேன்? எங்க தள்ளுனேன்? என்ன பண்ண நீ? மேடம் நான் இப்ப அம்மா வீட்டுல போய் இருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு குடும்பம் மேல அக்கறை இருந்துச்சோ இந்த 6 மாசமா குடும்பம் மேல அக்கறை இல்ல, சுத்தமா இல்ல. எனக்காக ஓடி ஓடி செய்வா. எங்க ஒன்னாலும் கடன் வாங்கி தருவா. அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கியாவது எனக்கு வாங்கி தருவா.
எங்கள் மாமனார் அவனுக்கு போய் செஞ்சுனுக்கிறியான்ட்டு திட்டுவாங்க. அவன் என்ன செஞ்சுட்டான் அவனுக்கு? சத்தியமாக இதுவரை எதுவும் செய்யலை மேடம். அவளுக்குன்ட்டு சாப்பாடு போட்டுக்கிறேன், துணிமணி எடுத்து குத்துறேன், அந்த டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு இதுதான் என்னால் செஞ்சு என்னால் முடிஞ்சு தான் நான் செய்ய முடியும். நகை பொறுமையாக இரு, நான் தாலி சாட்டி எடுத்து போகிறேன்னு கேட்கறது இல்லை. என் மனைவி வந்து மற்றவங்க மனைவி மாதிரி எனக்கு தொந்தரவு கொடுக்கல. ஆனால் இப்போ மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்? என்ன பண்ணேன்? இப்போ உங்க பொண்டாட்டி மேல என்ன பிரச்சனை சொல்லுங்க? அதுதான் மேடம், இதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இதுதான் அவங்க இன்னொருத்தர்கிட்ட பேசினது நான் பார்த்து அடிச்சு, அவன் செல்லுல இவன் போட்டோ இருந்துச்சு, அந்த போட்டோலாம் எப்படி போச்சு, இதுதான் எனக்கு மேட்ரு. நான் உனக்கு குறை வச்சேன், அதை உங்களை தொந்தரவு பண்ணிட்டு என்ன வந்து மெயின் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த போன் வாங்கிக்கின்னு என்கிட்ட இந்த போனும் அந்த அவங்க கிட்ட வாங்கி குத்துட்டு இந்த போன் நீ வச்சுக்கோ, யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லி குத்துக்கிறாங்க. அந்த போன் நான் எனக்கு அவன்னா வாங்கின பிறகு அவங்க கால் மேல கால் போன்னு பத்து நின்னாங்க அப்படின்லாம் ஊர்ல சொன்னாங்க. அவங்க மேல போய் சொல்லக்கூடாது, உக்காந்து பேசி நின்னாங்க. சத்தியமா இதுதான் நடந்தது. செந்தில்குமார் சொல்லுங்க மேடம். நீங்க முதல்ல ஃபிக்ஸ் ஆயிடுங்க. ஆமா மேடம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு கவுன்சிலிங் எனக்கு கொடுத்தா எங்க 2 பேருக்கும் உங்களுக்கு அவங்க மேல பாசம் இருக்கு, சத்தியமா இருக்கு, அவங்களோட வாழணும்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கு. ஆனா அவங்கள சந்தேகப்படுறீங்க. சந்தேகப்படுறீங்க. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் உங்க ப்ராப்ளம் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அளவுக்கு மீறின பாசம். சரி, இப்போ ஆனா அவங்க மேல சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு காரணம் நீங்க ஷுவரா அவங்க யாரோடய பேசிட்டு இருந்தாங்க. அதான் உங்களுக்கு பிரச்சனை. ஆமா. அப்ப அது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணு, அதனால அவங்களை டார்ச்சர் பண்றீங்க. அதான் அது ஏன் நம்ம உனக்கு நான் குறை வச்சேன், அது நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் நம்ம எதனா. அப்ப அவங்களை ஏத்துக்கிறீங்க, ஆனா அவங்களை டார்ச்சர் பண்றீங்க. டார்ச்சர்ன்றது என் லவ் மரியாதையெல்லாம் போயிடுச்சு. செந்தில்குமார், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. டார்ச்சர் இல்ல, அவங்களை ஏத்துக்கிறீங்க. ஆமா, ஆனா அவங்களை டார்ச்சர் இல்ல. ஏன் இந்த மாதிரி பண்ண? அடிக்கிறீங்க? அடிக்கிறது இல்ல, கேட்பேன். அடிக்கிறது இல்லையா? கேட்பேன், அடிச்சிடுவேன். சில அடிச்சிடுவேன். மேடம் அடிச்சாங்கன்னா எங்க அடிக்கிறாங்கன்னே தெரியாது மேடம். எங்க ஒன்னால அடிப்பாங்க, ஒருத்தர் மேல உன்னை நம்பிதானே நான் விட்டு போறேன், எட்டி ஓதிப்பாங்க. மேடம் உங்களை நம்பிதானே நான் விட்டு போறேன், பசங்களை உங்களுக்கு நம்பிதானே 5 நாள் 6 நாள் நான் விட்டு போறேன். நீ தானே குடும்பத்தை பாத்துக்கணும், நல்லா தானே இருந்த. ஏன் அவளும் கூட அந்த கோகிலான்றவ கூட அந்த அளவுக்கு கூட கிடையாதுங்க. மொத்தம் முழுக்க காரணம் அந்த இவங்க அந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணு தாங்க மேடம். அவங்க தான் பண்ணிக்கிறாங்க மொத்தமே. என் பொண்டாட்டியை கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டாங்க, அவ பேரை கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க. அவ்வளோ நல்ல பேர் இருந்தது. தனலட்சுமி, உனக்கு என்னதான் பிரச்சனை அவர்கிட்ட? வேணாம் மேடம். ஏன் வேணாம்? லவ் பண்ணி கல்யாணம் பண்ண. ஆமா மேடம். மேடம் அவங்கள மாதிரி என்னை வச்சும் யாருமே இல்லை மேடம். நான் அச்சு சொல்லுவேன் மேடம். நல்லா பார்த்துனாங்க, நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, நல்லா பார்த்துன்னு இருந்தாங்க. இப்போ இந்த அந்த பிரச்சனையிலேருந்து தூங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இது ஆரம்பிச்சு? இது 5 மாசம் ஆகுது. 9 வருஷம் ஒன்னா வாழ்ந்துருக்கீங்க மேடம். வெயிலுக்கு வந்து இங்கெல்லாம் குறுவா வந்துச்சு மேடம். அது சொரிஞ்சா யார்கிட்ட போய் நோவு வாங்கி வந்துட்டேன் சும்மா அப்படின்றாங்க, அப்படின்ட்டு அசிங்கமா பேசுறாங்க மேடம். எந்த பாப்பா வந்து வளையல் போட்டு அந்த ஜிகனாவா வருங்க மேடம். பாப்பா வயிற்றுள்ள கை விட்டு தான் படுப்பா, அந்த வளையல் கீறிக்குச்சு. எந்த முள்ளு செல்லிருந்து போயிட்டு வந்துட்டேன். இப்ப அந்த முழுச்செல்ல தான் உன்னுங்களை புடிச்சு அடிச்சு அதனாலதான் வர்றத சந்தேகம். நீ என்னத்துக்கு திருப்பி அதே பண்ணுகிற? என்ன பண்ண திருட்டு செல்போன் ஒண்ணு வச்சிருந்தாங்க, அது என்னன்னு கேளுங்க மேடம். அது எந்த இல்ல மேடம், அந்த வீட்டுல இருந்துச்சு மேடம். மொத்த போய் ஒரு திருட்டு செல்போன் ஒண்ணு வச்சிருந்தாங்க. நான் என் செல்போன் இல்ல மேடம். சத்தியமா பாத்ரூம் அடியில் நான் தான் எடுத்தேன், அவங்க அம்மா வாங்கி விசிற வச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் ஆன் பண்ணி பார்த்த உடனே அந்த பேர் ஃபர்ஸ்ட் பேரு அவங்க அந்த பேர் தான் இருக்கு. இதுதான் உண்மை மேடம். இதுக்கு லவ் பண்ணீங்க, இதுக்கு புள்ள பெத்தீங்க, அவங்களதான் மேடம் கேட்கணும். இதுவரை நான் நீங்க பண்ணறதெல்லாம் ரொம்ப அநியாயம் தம்பி. வெரி வெரி பேட், வெரி வெரி பேட். நான் என்ன மேடம் தப்பு பண்ணேன்? நான் உன்னை நம்பிதான் விட்டு போனேன். நீ ஏன் தப்பு பண்ண? நம்பிதான் விட்டு போனேன். ஆமா, நான் இல்லன்னு சொல்லல. நீ ஏன் எனக்கு துரோகம் பண்ண? நான் துரோகம் பண்ணேன். ஆமா, நீ ஏன் எக்ஸ்கியூஸ் மீ செந்தில், அவ துரோகம் பண்ணதாவே இருக்கட்டும், ஆனா இப்படி இல்ல அதை டீல் பண்ணாரு. அதுக்கு ஒரு முறை இருக்குது மேடம். பாருங்க, ரெண்டு டூ திங்ஸ். சப்போஸ் அவ வந்து நீங்க சொல்ற மாதிரி திருட்டு ஃபோன் வச்சிருந்திருக்கலாம், பசங்கள் அந்த 2 பொண்ணுங்களோட சேர்த்து ஏதாவது யார்ட்டையாவது ஃபோனில் பேசியிருக்கலாம், நீங்கள் அந்த பையனை பிடிச்சி அடித்தது உண்மையாக இருந்திருக்கலாம். நீங்கள் சொல்கிறது விஷயங்கள்லாம் உண்மையாக தான் தெரியுது எனக்கு. அவள் சின்ன பொண்ணு, அதுக்கு தெரியல, பைத்தியக்காரம். ஆனால் நீங்கள் நடந்துக்கிறது முறை இருக்குல்ல, ரொம்ப தப்பு. ரஃப் இல்லை,
ரொம்ப ரொம்ப மோசமானது. அதுதான் பிரச்சனை. கரெக்ட். அவர் ஒரு நிமிஷம், அவர் திருந்தணும். ஆனா நீங்க பண்ண விஷயங்கள் ஏத்துக்க முடியாத விஷயங்கள். ஆமா கரெக்ட் தான் மேடம். நான் அடிச்சது அதுதான் நம்ம அடிச்சது மட்டும் இல்ல, பல விஷயங்கள் அவ சொல்றது உண்மையாதான் இருக்கு, அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஸோ அதனால அம்மாடி நீ சொல்றதுல நாங்க எத்தனையோ கதைகள் கேட்குறோம். மேடம் புரியுதா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ தனலக்ஷ்மி, சொல்லுங்க மேடம். எது உண்மை எது போயின்னு தெரியறது அளவுக்கு கொஞ்சம் எல்லாம் விவரம் எங்களுக்கு உண்டு. சரியா? நீ அப்படி ஏதாவது சின்னதா பேசியிருந்தா கூட அவர் நடந்துக்கிறது முறை சரி கிடையாது. நீ பண்ணுறது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கமிட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா, திருமணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா, இன்னொருத்தர் கூட இன்டிமசி இல்லைங்க மேடம், நான் பேசவே இல்லைங்க மேடம். அதுக்கப்புறம் இது நான் சொல்றது பல விஷயங்கள் தப்பா இருக்குமா. என்னன்னா அதெல்லாம் வந்து செஞ்சா தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்டிப்ப. சரிங்க மேடம். அப்புறம் நீ முதல்ல நீ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கோ. புரிஞ்சிரும் தனலக்ஷ்மி, புரிஞ்சிரும் மேடம். நீ புரிஞ்சு நீ உன்னோட சைட்ல இருந்து திருத்தல்கள் பண்ணிக்கோ. சரிங்க மேடம். நல்லபடியா ஒழுக்கமா நல்லா ஃப்ரீயா இரு. இல்ல மேடம், எனக்கு வேணாம் மேடம். ரொம்ப எனக்கு அந்த ஞாபகமே போக மாட்டேங்குது மேடம். கொஞ்ச நாள் விடுமா. இல்லைங்க மேடம், அவங்க எத்தனையோ வாட்டி நான் போயிட்டேன் மேடம். 6 மாசம் எல்லாம் ஒரு டைமே கிடையாதுமா. 3 மாசம் கழிச்சு நான் தனலக்ஷ்மி, நான் சொல்றது தான் நான் சொல்லுவேன். அப்புறம் உன்னோட விருப்பம். தூக்கி போட்டுட்டு போ ஹஸ்பண்டை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 9 வருஷம் நீங்க ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க. அதனால அந்த 6 மாசமோ 1.5 வருஷமோ வந்த பிரச்சனையால தூக்கி போடுறதுக்கு நான் அட்வைஸே பண்ண மாட்டேன். பொறுமை ரொம்ப அவசியம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா திருமணத்துக்குள்ளேயும் வரும். அதை தாண்டி வந்துட்டோம்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாங்க மேடம். இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குமா? இப்போ இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நல்லா தூங்கினே இருப்பேன் மேடம். திடீர்னு ஃபோன் பண்ண என்ன பண்ண, தூங்கினுக்கிறேன் மாதிரியே வாய்ஸ் வர மாட்டேங்குது. காலையில் வருவாங்க மேடம், வந்து மூஞ்சி இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணுலாம் டொங்குனுக்குது, நீலாம் நைட் தூங்கவே கிடையாது. அக்கறையில கேட்டா கூட அதுவும் தப்பா நினைக்கிறேன் மேடம். அப்படிதான் மேடம் கேக்குறாங்க. மேடம் ஒரு கோவத்துல இருக்கிறாங்க, நீ தூங்குறே இல்லையா அது கேக்குறது தப்புன்றா மேடம். எது சொன்னாலும் தப்பு மேடம். ஒரு மிஸ்டு கால் சொல்லுங்க மேடம். ஒத்துக்கிட்டாரு அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு. மேடம் அந்த நினைப்பு மனுஷன் வந்து போட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுது. அவர் போட்டுமா கவுன்சிலிங் போட்டோம். நான் ஹாஸ்பிட்டல் கூட கூம்போ சொன்னேன் மேடம். நம்ம 2 பேருமே போயிட்டாங்க மேடம். போயிட்டு அங்க போய் அந்த அண்ணா கிட்ட சொல்லிட்டு திருப்பிட்டுன்னு வந்துட்டாங்க. என்ன மென்டல்னு சொல்லுவாங்கன்றாங்க மேடம். யார் சொன்னது? நான் சொன்னேன்னா? சரி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ தனலக்ஷ்மி, நான் சொல்றது கேளு. இப்போ நீ ஃப்ரீயா ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ ஃப்ரீயா இரு. பசங்க யாரு கூட இருக்காங்க? என் கூட தான் மேடம் இருக்காங்க. இவங்க கூட தான் மேடம் இருந்தேன் நானு. சரி நீங்க இப்போ ஒன்னா இருக்காதீங்க தம்பி. நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகும். பிரச்சனை ஆவல மேடம். நீங்க முதல்ல கிளியர் ஆகணும் உங்க மைண்ட்ல இருந்து. அந்த தூக்கி போடணும் மேடம். அது வரைக்கும் அவளை விட்டுருங்க ஃப்ரீயா. அதை தூக்கி போட அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா நீங்க உங்க வீட்டுல இருங்க. நீங்க பாத்துங்க. நீ ஒண்ணுலன்னா அக்கா கூட இரு, இல்ல அம்மா வீட்டுல இரு. ஒண்ணு சொல்லட்டுங்களா? எங்க தானம் எல்லார்கிட்ட பெருமையா சொல்லிடு. புரியுதுப்பா, புரியுது. எங்க பாரு என் பொண்டாட்டி நான் பெருமையா பேசுறேன். புரியுதுப்பா. எங்க தானம் மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அவங்க மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மை. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். அதுக்காக ஒரு சின்ன ஒரு பிரிவு கொஞ்ச நாளைக்கு அவளும் ஃப்ரீயாக இருப்பா, கொஞ்சம் நீங்களும் மைண்டில் கொஞ்சம் கிளியர் ஆவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்த ட்ரீட்மெண்ட்னா உங்களுக்கு ஏதோ நோய் இருக்குன்னெல்லாம் நான் சொல்லலை. அந்த கெட்ட சிந்தனைகள் அதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ உதவி தேவை, அவ்வளோதான். அதுலேருந்து வந்துட்டீங்கன்னா நீங்கள் கிளியர் ஆகிடுங்க. ஆளே மாறி வருவார் பாரு. ஐயோ அவங்க நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம். அப்ப கொஞ்சம் பொறுமையாரு. அவங்க அதுல இருந்து வர மாட்டேங்கிறாங்க. அப்ப நீ முடிவு பண்ணிட்ட மேடம். அப்ப நான் சொல்றது கேளு. நீ இப்ப அவரோட போய் வாழணும் நான் சொல்லலமா மேடம். நான் எங்க அப்பா கிட்ட போனா கூட எனக்கு சண்டை தான் மேடம் வருது. இப்ப எங்க போற நீ? எங்க போறதுன்னு எனக்கு தெரியலங்க. போய் தானே ஆகணும், எங்கேயாவது போய் இருந்து தானே ஆகணும். எங்க அப்பாவா அசிங்கமா திட்டுறாங்க. நேத்து போய் சண்டை வேற போட்டுக்கிறாங்க மேடம். அங்க போய் அம்மாடி நீ வந்து தனியா வீடு எடுத்து இருக்கிறது மெச்சூரிட்டி உனக்கு இல்ல. மெச்சூரிட்டி இல்ல மேடம். 23 வயசு மெச்சூரிட்டி கிடையாது மேடம். 23 வயசு குழந்தைப்பா. குழந்தை தான் சொன்ன கேட்க மாட்டேன். குழந்தைனா கூட ஏமாத்துறாங்கடி. உனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, அந்த பொண்ணை எப்படி எல்லாம் துரோகம் பண்ணிருக்கீங்க.
ரொம்ப நல்ல ஆமா ரொம்ப நல்லவராட்டெல்லாம் பேசாதீங்க. நான் துரோகம் பண்ணல மேடம். பேசாம இருங்க செந்தில். நானா துரோகம் பண்ணிடுறேன் மேடம். இந்த பாரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ஐயோ நான் பேசுதே இல்லைங்க மேடம் அவங்க கிட்ட. பேசாம இருந்தேன். நான் வெளியில கடைக்கு போக கூடாது. ஆம்பளைங்களையே இந்த பியர் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர பாக்குறோம். இதுல நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது மட்டும்தான் மேடம். அது அவங்களுக்கே தெரியும் மேடம். அந்த 10:30 மணி அங்க மேல இருந்தாங்கன்னா அவங்களும் இல்லன்ட்டாங்க, அவங்களும் இல்லன்ட்டாங்க. நீ எங்க போயிருந்த அது கேளுங்க. இத பாருப்பா, அதுதான் நான் கேட்டேன். இப்ப என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்? இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே இல்ல. விட்டுடுங்க அவ்வளவுதான். நான் எங்க அக்கா வீட்டுல தான் எங்க அக்கா வீட்டுக்காரர் நான் சொன்னேன். ஒரு விஷயம் பண்ணுங்க, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருங்க, நான் வெளியே போறேன். யாரா ஒருத்தர் சொன்னா கேட்கணும். கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப எந்த முடிவும் எடுக்காதே. அக்கா கூடயோ இல்லைன்னா அப்பா அம்மா வீட்லயோ அது நாங்க பேசுறோம். யாரோ ஒரு வீட்டில் இரு, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. நீங்க டாக்டர்கிட்ட போய் கவுன்சிலிங் எடுத்துங்க. 6 மாசம் கழிச்சு முடிவு பண்ணு. அந்த 6 மாசம் கழிச்சு அவங்க திருப்பி நான் எனக்கு வேணான்னு சொல்றாங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் மேடம்? அட்வொகேட்ட போகணும். நான் கொடுக்க மாட்டேன் மேடம், சான்ஸே கிடையாது. 6 மாசம் கழிச்சு நீங்க நான் பேச மாட்டேன். நல்லபடியா எல்லாம் அப்படி சொல்றீங்களா? வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க நெகட்டிவாவே யோசிச்சீங்கன்னா எப்படி? நீ அந்த மாதிரி சொல்றீங்க நினைச்சேன். சாரி மேடம், நான் என்ன கரெக்ட் பண்ணிடுறேன் மேடம். கண்டிப்பா இது ஒரு சான்சஸ் கொடுங்க எனக்கு. அதான் கரெக்ட். 6 மாசம் விடுமா. எனக்கு ஒரு சான்ஸே கிடையாது மேடம். உன் சைடுல இருந்து தப்பே இல்ல சொல்றேன். நீ இருக்குது மேடம். அப்ப 6 மாசம் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறமா இப்படியே அதுக்கப்புறம் பாப்போம். சரி, இப்பவே கைத்து விட்டேன்னா ஒரு நல்ல வாழ்க்கைய தொலைச்சிட்டோன்னு நாளைக்கு நீ ஃபீல் பண்ண மாட்டே? ஃபீல் பண்ணணும் தான் மேடம். அப்ப அந்த ஃபீல் பண்ணறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவர் கூட 8 வருஷம் நல்லா வாழ்ந்திருக்க நீ. அப்ப வெயிட் பண்ணு. இந்த புடவை பிடிக்கல தூக்கி போட்டு போறேன்னு சொல்ற மாதிரியா வாழ்க்கை? அப்புறம் என்ன மேடம்? எனக்காக உசுரே கொடுப்பாங்க. நீங்க உசுரெல்லாம் கொடுக்க வேண்டாங்க. எனக்கு இன்னும் அடிக்காம இருந்தாலே போறோம், மெதிக்காம இருந்தாலே போறோம், எங்க மாமனார் கெட்ட வார்த்தை பேசாம இருந்தாலே போறோம். உயிருக்கு உயிரா நேசிக்க வேண்டாம், கோவில் கெட்டு கும்பிட வேண்டாம், என் மனைவி காலில் விழ வேண்டாம், எதுவுமே வேண்டாம். மரியாதை கொடுத்து அடிக்காம உதைக்காம மனுஷியா வார்த்தை பேசாம இருந்தாலே போறோம் மேடம். 4 பேர் கூட எங்களுக்கு என்ன சொல்றது, நீங்க தெய்வம், பெண்கிறது சக்தி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஏமாத்தினது போறோம். சராசரி மனுஷியா உங்களுக்கு சமமா ட்ரீட் பண்ணாலே நாங்க ரொம்ப ஹாப்பி. குடும்பம்னா அந்த பக்கம் இந்த பக்கம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி. எனக்காக நிறைய விட்டு கொடுத்துக்கிறேன் மேடம். அடா பாவீங்களா, நம்மளை பைத்தியக்காரங்க ஆக்கிடுவாங்க 2 பேரும் சேர்ந்து. ஆமா மேடம், எனக்காக நிறைய விட்டு கொடுத்துக்கிறா. அவங்க அப்பா அம்மா விட்டு தூக்கி போட்டு வந்தா எங்க அப்பா செருப்புல எடுத்து காமிச்சாங்க மேடம். குடிச்சிட்டு வந்து ஒரே அமங்கலம் பண்ணா மேடம். எடுத்து காமிப்பாங்க மேடம். நான் அப்போ கூட எங்க அப்பா தான் மேடம் திட்டி அமிச்சேன். அம்மாடி 14 வயசுல லவ் பண்ணும்போது நான் அப்ப தெரிஞ்சிருக்கணும். 6 மாசம் ஃப்ரீயா போயிரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ள ரெடி ஆயிடுவார். போய் குடும்பம் பண்ணு, சரியா? நல்லபடியா பசங்களை வளர்த்து பாருங்க. பசங்களுக்கு நல்லா படிக்கணும் மேடம். நல்ல பசங்களை, அதுக்கு நீங்க 2 பேரும் உதாரணமா இருக்கணும். அதுதான் நான் சொன்னேன். நம்ம பக்கத்து ஊரு நம்ம அதர் காஸ்ட்ல கட்டிக்கிறோம். நம்ம 4 பேர் எதிர்க்கு நல்லா வாழ்ந்து காட்டணும்னா இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி பண்ணுகிறேன் மேடம். நீங்களும் பைத்தியக்கார மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க வெளியில போயிட்டு வரோம் மேடம். ஆம்பளைங்க கஷ்டத்துல வருவோம். நாங்க வெளியே போறோம், நீங்க வீட்டுல உட்காந்து இது பண்றீங்கன்னு கொச்சப்படுத்தாதீங்க ப்ளீஸ், பண்ணாதீங்க. அந்த பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. கரெக்ட் தான் மேடம். அந்த குடும்பத்தை பாக்குறது அந்த பெண்ணோட பங்களிப்பை கொச்சப்படுத்தாதீங்க. ஆமா மேடம், சரிங்களா? கரெக்ட் தான். இல்லன்னு சொல்ல மேடம். அம்மா நீ போய் அக்கா வீட்டுல போயிரு 6 மாசம். தம்பி நீங்க போய் டாக்டரை பாருங்க, கவுன்சிலிங் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா நல்லா சந்தோஷமா பசங்களை நல்லபடியா வளர்த்துங்க, சரியா? கிளம்புமா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.